Hello viewers, welcome to Tech Arc Lab. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா Azure Durable Function பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து Azure Durable Functionனா என்ன, அப்புறம் அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்றது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாட் இஸ் டியூரபிள் ஃபங்க்ஷன். டியூரபிள் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா இதுக்காக இதை பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மைக்ரோசாஃப்ட் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம அதர் ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்னு சொல்லுவோம், அதாவது ஸ்டேட்லெஸ் ஃபங்க்ஷன். இந்த டியூரபிள் ஃபங்க்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஃபுல் ஃபங்க்ஷன். எதுக்காக ஸ்டேட்ஃபுல் ஃபங்க்ஷன் நீட்னா, நம்ம ஒரு ஒர்க் ஃப்ளோ பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஸ்டேட் மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்துட்டு எந்த இடத்துல நம்மளோட ஒர்க் ஃப்ளோ ஸ்டாப் ஆச்சு, நம்ம எங்கே ரிசீவ் பண்ணணும், அதெல்லாம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் வந்துட்டு டிசைன் பண்ணது தான் Azure Durable Functions. இது வந்துட்டு நமக்கு என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இந்த டியூரபிள் ஃபங்க்ஷன் வந்துட்டு we can run serverless compute. serverless computeனா நம்ம we don't want to maintain any server. Microsoft they are providing the server. அதில் நம்ம வந்துட்டு நம்மளோட ஃபங்க்ஷனை நம்ம டிப்ளாய் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு Azure Durable Functions. நெக்ஸ்ட்டு அதில் என்னென்ன பேட்டர்ன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன் செயினிங், ஃபேன் அவுட், ஃபேன் இன், அசங்கர்னஸ் HTTP APIs, மானிட்டரிங், ஹியூமன் இன்ட்ராக்ஷன், அக்ரிகேட்டர். இப்போ இதில் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் செயினிங்னா என்ன? ஃபங்க்ஷன் செயினிங்னா அதாவது நம்ம சீரியஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி பண்ணுவோம், ஆனால் ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் ஒரு ஆக்டிவிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயக்ராம் பார்த்திங்க அப்படின்னா, ஃபங்க்ஷன் 1 எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஃபங்க்ஷன் 2 கால் பண்ண முடியும். ஏன்னா ஃபங்க்ஷன் 1 அவுட்புட்டை பேஸ் பண்ணி தான் ஃபங்க்ஷன் 2 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஃபங்க்ஷன் 3 இன்புட் வந்து ஃபங்க்ஷன் 2 அவுட்புட்டு, ஃபங்க்ஷன் 4 இன்புட் வந்து ஃபங்க்ஷன் 3 அவுட்புட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன யூஸ் கேஸ் யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டர் ப்ராசஸ் பண்ணுறோம், அப்படி ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆர்டரை வந்து வேலிடேட் பண்ணணும். அப்புறமா நம்மக்கிட்ட அந்த ஆர்டருக்கான ப்ராடக்ட் இருக்கான்னு செக் பண்ணணும். அப்புறமா நம்ம வந்துட்டு பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஆர்டரை ஷிப் பண்ணணும். இது எல்லா ஆக்டிவிட்டியும் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று டிபெண்ட். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வேலிடேட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ப்ராடக்ட் செக் பண்ண முடியும். ப்ராடக்ட் அவைலபிலிட்டி இருந்தால் தான் நம்ம பேமெண்ட் ப்ராசஸ் பண்ண முடியும். பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஆர்டரை ஷிப் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஃபங்க்ஷன் செயினிங்கான ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு ஃபேன் அவுட், ஃபேன் இன். ஃபேன் அவுட், ஃபேன் இன் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஃபங்க்ஷன் 1 நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபங்க்ஷன் 2 வந்துட்டு ஒரு சர்வரில் ரன் பண்ணாமல் மல்டிபிள் சர்வரில் ரன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்துட்டு ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஃபங்க்ஷன் 2ங்கிறது ஒர்க் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு பெரிய ஒர்க் அப்படின்னு வச்சுங்களேன். அதை வந்து நம்ம எப்படின்னா ஒரே மிஷினில் ரன் பண்ணோம்னா இட் வில் டேக் லாங் டைம். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா மல்டிபிள் நோட்ஸில் வந்து அதை நம்ம வந்து ப்ராசஸ் பண்ண போகிறோம். ப்ராசஸ் பண்ணிவிட்டு ஃபைனல் அவுட்புட்டை வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனில் தான் நமக்கு வரும். ஸோ அக்ரிகேட் பண்ணி மறுபடியும் ஃபங்க்ஷன் 3 வரும். ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் கேஸ் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இமேஜ் ப்ராசஸிங். இமேஜ் ப்ராசஸிங் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு இமேஜ் வந்து யூஸர் அப்லோட் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுங்களேன். அது வந்து ஃபங்க்ஷன் 1 அப்லோட் பண்ணிடுறாங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறமா அதில் நம்ம வந்து லாட் ஆஃப் ஃபில்டர் அப்ளை பண்ணுறோம். ஏன்னா இமேஜோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கோசரம் நம்ம என்ன பண்ணுவோம்னா மெனி ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணுவோம். அந்த ஃபில்டர்ஸ்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஒரு மிஷினில் பண்ணணும் அப்படின்னோம்னா இட் வில் டேக் லாங் டைம். அதனால் வந்துட்டு அந்த மல்டிபிள் மெஷின்ஸ் இந்த இடத்துல யூஸ் பண்ணி ஃபேன் அவுட் பண்ணிவிட்டு அங்கே வந்து அந்த ஃபில்டர் அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து மறுபடியும் ஃபங்க்ஷன் 3 வந்து அந்த இமேஜ் கம்பைன் ஆகின்னு ஃபைனல் இமேஜ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபேன் இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃபேன் அவுட், ஃபேன் இன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அசங்கர்னஸ் HTTP APIs. இது எதுக்கு யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம அது கம்ப்ளீட் ஆகிறதும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதில்லை. அது ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம இமீடியட்டாக அது ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு டோக்கன் கொடுத்துரும். அந்த டோக்கன் நம்ம போல் பண்ணி பார்த்தோம்னா அதோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியும். அது ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. அது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு வந்து கம்ப்ளீட்னு ஸ்டேட்டஸ் வரும். அந்த மாதிரி சினாரியோக்கு தான் வந்துட்டு நம்ம அசங்கர்னஸ் HTTP API யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம ரியல் டைம் யூஸ் கேஸ் எடுத்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், ஃபுல்ஃபில்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு ஒரு ரியல் டைம் யூஸ் கேஸ் பார்த்தோம்னா அசங்கர்னஸ் HTTP API. அசங்கர்னஸ் HTTP APIன்னா நம்ம எதுனா ஒரு ஆக்ஷனை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அந்த ஆக்ஷன் கம்ப்ளீட் பண்ணுற வரை நம்ம வெயிட் பண்ண வேண்டியதில்லை. அது வந்து பேக்ரவுண்டில் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும். ஆனால் நமக்கு வந்துட்டு ஒரு டோக்கன் மாதிரி வந்துடும். அந்த டோக்கனை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம் ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லிட்டு. எப்போ கம்ப்ளீட் ஆகுதுன்றதையும் நம்ம வந்து போய் போல் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த எண்ட் பாயிண்ட் URLல உங்களுக்கு ஸ்டேட்டஸ் கிடைக்கும். அந்த மாதிரி சினாரியோக்கு தான் நம்ம வந்து அசங்கர்னஸ் HTTP API பில்ட் பண்ணுவோம். இது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எந்த யூஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் வந்துட்டு ஒரு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுறாங்க. ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு அக்னாலேஜ் ஆர்டர்,
அதுக்கான ஒரு டோக்கன் மாதிரி நம்ம கொடுத்துருவோம், ஒரு எண்ட் பாயிண்ட் யூஆர்எல். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இமீடியட்டாக வந்து யூசருக்கு அந்த டோக்கன் போனோடனே ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆர்டர் ரிசீவ் பண்ணோடனே இந்த டூ ஒர்க்கில் வந்து இங்கே வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறோம், இங்கே வந்துட்டு இந்த டூ ஒர்க்கில் வந்துட்டு ஆர்டரை ப்ராசஸ் பண்ணுறோம். ஆர்டர் ப்ராசஸ் பண்ண பண்ணுவோம், நம்ம அங்கே மல்டிபிள் ஆக்ஷன் இருக்கும், ஸ்டெப்ஸ் இருக்கும். செக் பண்ணுவோம் ஆர்டரை, அப்புறமா பேமெண்ட் ஆத்தரைசேஷன் பண்ணுவோம், அப்புறம் ஷிப்பிங் அரேஞ்ச் பண்ணுவோம், அப்புறம் ஆர்டரை பேக்கேஜ் பண்ணுவோம். இதெல்லாம் இந்த டூ ஒர்க்கில் பண்ணுவோம். அப்புறம் ஃபைனலாக வந்து ஆர்டர் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்னு ஸ்டேட்டஸ் வரும். அப்போ நம்ம கொடுத்துருந்த அக்னாலேஜ் டோக்கனை வச்சு அவங்க மறுபடியும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஆர்டர் கம்ப்ளீட் ஆயிடுச்சா பெண்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி சினாரியோக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணால் அசங்கனஸ் HTTP APIs யூஸ் பண்ணுவோம். அப்புறம் மானிட்டரிங் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு பேமெண்ட் ப்ராசஸ் சிஸ்டம் எடுத்துக்கணும்னு வச்சுக்கலாம். அதில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு ரெக்வஸ்ட் பேமெண்ட் அனுப்பிச்சிருப்போம், அது சக்ஸஸாக ஃபெயிலியரானு இமீடியட்டாக தெரியாது. நமக்கு இதில் வந்து என்னென்னா நமக்கு எண்ட் பாயிண்ட் கிடைக்காது இந்த இதில். ஸோ நம்ம முன்னாடி அசங்கனஸ் APIயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எண்ட் பாயிண்ட் யூஆர்எல் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து போல் பண்ணி பார்த்துக்கலாம். பட் ஆனால் இங்கே நமக்கு எண்ட் பாயிண்ட் கிடைக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா எவ்ரி 10 minutes 30 minutes ஒன்ஸ் வந்துட்டு நம்ம போய் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த கம்ப்ளீட் ஆயிடுச்சா ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூஸ் கேஸ் எடுத்துக்கோமே, இப்போ எக்ஸ்டர்னல் பேமெண்ட் ப்ராசஸிங் சிஸ்டம்னு வச்சுக்கோமே, நம்ம ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணியிருக்கிறோம், அந்த அப்ளிகேஷனுக்கு ஒரு பேமெண்ட் ப்ராசஸிங் சிஸ்டம் வச்சுருக்கிறோம். அது வந்து ஒரு கேட்வேயில் போயிட்டு ப்ராசஸ் பண்ணிவிட்டு வரும். ஸோ அப்போ வந்து நம்ம பேமெண்ட் சப்மிட் பண்ணிட்டோம், ஆனால் வந்து நமக்கு வந்து சக்ஸஸாக ஃபெயிலியரானு வரல. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதை நம்ம போய் மறுபடியும் கிளிக் பண்ணணும். ஒரு இன்டர்வலில் வந்துட்டு மறுபடியும் நம்ம செக் பண்ணணும் கம்ப்ளீட் ஆகிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மாதிரி சினாரியோக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மானிட்டரிங்ன்ற பேட்டர்ன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஹியூமன் இன்ட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா சம் ப்ராசஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணால் மேனுவலாக ஹியூமனோட அப்ரூவல் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு லீவ் சிஸ்டம் பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு வந்துட்டு ஃபஸ்ட்டு லீவ் ரெக்வஸ்ட் பண்ணுவோம், அது ஒரு மேனேஜர்கிட்ட போவோம். மேனேஜர் வந்துட்டு அந்த லீவை வந்து அப்ரூவலோ ரிஜெக்டோ பண்ணுவாங்க. அப்ரூவ் பண்ணிட்டாங்க உடனே அப்படின்னா நமக்கு வந்து மறுபடியும் நோட்டிஃபை பண்ணணும், இல்லை ரிஜெக்ட் பண்ணாலும் நோட்டிஃபை பண்ணணும், இல்லை அவங்க அப்ரூவ் ரிஜெக்டும் பண்ணலை அப்படின்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் எஸ்கலேட்டும் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்க்கு வந்து ஹியூமன் இன்ட்ராக்ஷன் ப்ராசஸ் இதில் இன்வால்வ் ஆகுது. ஏன்னா ஹியூமன் வந்து தே நீட் டு மேக் அ டெசிஷன், எஸ்கலேட் பண்ணுமா வேணாமான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சிஸ்டத்துக்கு வந்து தான் நம்ம இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரெக்வஸ்ட் அப்ரூவல், ஒரு ரெக்வஸ்ட் சப்மிட் பண்ணுறோம், அப்புறமா வந்து ப்ராசஸ், அந்த ரெக்வஸ்ட்டை வந்து ப்ராசஸ் பண்ணணும். அந்த ரெக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணிவிட்டு தென் இட் வில் கோ ஃபார் எஸ்கலேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுவோம், 2 நாளைக்கு அப்புறம் நமக்கு எந்த அப்ரூவலும் வரல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெக்வஸ்ட் வந்து எஸ்கலேட் பண்ணு அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அப்போ வந்து நெக்ஸ்ட் லெவல் ஹையர் அத்தாரிட்டிக்கு வந்து இந்த அப்ரூவல் எஸ்கலேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி சினாரியோக்கு வந்துட்டு நமக்கு ஹியூமன் இன்ட்ராக்ஷன் பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அக்ரிகேட்டர் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்னென்னா மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் ரன் ஆகும் பேரலாக. பட் ஃபைனலாக வந்துட்டு எல்லா ரிசல்ட்ஸும் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனில் வந்து அக்ரிகேட் பண்ணி கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதுக்கு என்ன யூஸ் கேஸ் எடுத்துக்கணும்னா ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா நமக்கு நிறைய ஆர்டர் ஈவெண்ட் வரும். அது வந்து நம்ம க்யூவில் போட்டுட்டு அந்த க்யூவில் இருந்து ஒவ்வொன்றா ரீட் பண்ணி நம்ம வந்து அக்ரிகேட் பண்ணுவோம். அக்ரிகேட் பண்ணிவிட்டு நம்ம அந்த அக்ரிகேட் பண்ண டேட்டாவை தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா அனலிட்டிக்கல் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி சினாரியோக்கு வந்துட்டு அக்ரிகேட்டர் பேட்டர்ன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.